ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையினுடைய அடிப்படையில் புதிய தகவல்கள், புதிய ஆதாரங்கள் கிடைத்திருந்தால் அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலையும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விசாரணை நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. சீமானிடம் நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணை விரிவாக வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்படுவதாகவும் தகவல். இந்த விசாரணை முதல்ல 2 மணி நேரம் இருக்கும் அப்படின்னாங்க. இந்த சூழலில் 1 மணி நேரத்துக்குள்ளாக இந்த விசாரணை முடிஞ்சு சீமான் சென்று விடுவார் அப்படின்ற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து விசாரணை ஒருபுறம் நடந்து வரக்கூடிய சூழலில் காவல் நிலையத்திற்கு வெளியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் குவிந்திருக்காங்க. அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய சீமான் 10 மணிக்கு ஸ்டேஷனுக்குள்ளே போனார். கிட்டத்தட்ட 50 நிமிடங்களை கடந்து விட்டது. இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் வரை விசாரணை செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை இன்னும் கூடுதலாக, அது 53 கேள்விகள் அப்படின்னா கடந்த முறை இதே போல் 1 மணி நேரத்தில் விசாரணை முடிந்தது. இல்லை கூடுதல் கேள்விகள் இருந்தது, உப கேள்விகள் இருந்தது, துணை கேள்விகள் இருந்ததுன்னா தொடர்ந்து விசாரணை செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சாலமன் நினைக்கிறார். சாலமன், இந்த விசாரணை 2 மணி நேரம் போகுனாங்க, இப்போ 40 நிமிடத்தில் முடியும் அப்படின்னாங்க. அப்போ இன்னும் சில நிமிடங்களில் சீமான் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேர்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2 சம்மன்களுக்கு கொடுத்த நிலையில கடந்த 9 மணிக்கு இவர் தற்போது வலசரவாக்கம் காவல் நிலையத்துல விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். இவரிடம் தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு அவரிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் மற்றும் உதவி ஆணையர் செம்பேடு பாபு ஆகியோர் தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர். இவர் மருத்துவ பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சீமானிடம் 2 முறை விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது மீண்டும் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் தான் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இவரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர் தன்னுடைய வழக்கை வாபஸ் வாங்கதாக நடிகை விஜயலட்சுமி அளித்த பேர்ல இவர் மீண்டும் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு தொண்டர்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜரானார். அவரிடம் இந்த விசாரணை 1 மணி நேரத்திற்கு மேலாக கடந்து வந்த நிலையில அவர் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில இவர் 30 to 45 நிமிடங்களுக்குள்ள இவர் விசாரணை நிறைவடைந்து இவர் வெளியே வருவார் என காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்படுவார் என கூறப்பட்ட நிலையில அவர் கைது செய்ய வாய்ப்பில்லை எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தை வீடியோ பதிவாகவும் எழுத்து மூர்வமாகவும் போலீசார் பதிவு செய்து அதனை அறிக்கையாக உயர்நீதிமன்றத்துல சமர்ப்பிப்பார்கள். ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமியிடம் பெங்களூருக்கு சென்று 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு அவரிடம் வாக்குமூலத்தை பெற்ற நிலையில மேலும் இது தொடர்பான இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் விஜயலட்சுமியிடம் பெற்ற நிலையில அதை வைத்துத்தான் இந்த விசாரணையானது சீமானிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரிடம் அளிக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்துத்தான் அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த நகரும் எனவும், இந்த விசாரணையில ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் மீண்டும் சீமானுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள திட்டம் உண்டு எனவும் காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அரை மணி நேரத்துல சீமான் அவர்கள் விசாரணை நிறைவடைந்து வெளியே செய்தியாளர்களை சந்திப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை தொடர்ந்து வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை இதுவரை கேட்டுள்ளனர். மீதமுள்ள கேள்விகளையும் முடித்துவிட்டு அதனை வாக்குமூலமாக பதிவு செய்த பின்பு அதன் பின்பாக வெளியே வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் சீமான் வெளியே செய்தியாளர்களை சந்திக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.